சொல்லியிருக்காங்க. கழகத்திற்கு முதல் வெற்றியை கொடுத்த விருதாசலம் என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம். இது 2வது வெற்றியை கொடுத்த தலைவரை எதிர்கட்சி தலைவராக்குன தொகுதி. சோ இது ரெண்டும். அது மட்டும் இல்ல, எங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் அதோ சுபா ரவி இருக்காங்க, எல் வெங்கடேசன் இருக்காங்க. இவங்கள மாதிரி மொத்தம் 29 எம்எல்ஏக்கள் நம்ம கட்சி சார்பா ஜெயிச்ச எல்லாருக்குமே மக்களுடைய ஆதரவு மீண்டும் கிடைத்து ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும் இந்த 26ல அப்படின்னு நாங்க உறுதியாக நம்புறோம். அதிமுகவில் ஏற்கனவே ஒரு முன்னாள் எம்பி வந்து திமுக போயிட்டாங்க. இன்னைக்கு மைத்ரேயன் வந்து திமுக போயிட்டாங்க. அதை பத்தி அண்ணன் எடப்பாடியே ஒன்றும் சொல்லல. அதை பத்தி என் கருத்து என்ன? அதை பத்தி ஒரு கருத்து இல்லைங்க. ஏன்னா இது வந்து இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து அங்க போறது, இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஈஸியா நடக்குது. தேமுதிகாலையும் இதெல்லாம் நாங்க பார்த்து பார்த்து அழுத்துட்டோம். சரிங்களா? பல வெற்றிகளையும் பார்த்தோம், தோல்விகளையும் பார்த்துருக்கோம், பல துரோகங்களையும் பார்த்துட்டோம். அதெல்லாம் இதெல்லாம் இது ஒன்றும் இல்லைங்க. ஒன் டே நியூஸ்க்கு இதெல்லாம் அவ்வளவுதான். நாடாளுமன்ற தேர்தலில் ஆமா. அதே மாதிரி இப்ப தொடர்ச்சியா வந்து இந்த பிரச்சாரத்துக்கு திமுக அதனால விஜய் கூட இல்ல, நீங்களா வந்து கடுமையா பேசுறீங்கன்றீங்க. அவரை போய் உடம்பு நல்லா இல்லைன்னு போய் பார்த்தா உடனே கூட்டணியான்றீங்க. என்ன, அவர் மினிஸ்டரை வந்து அவர் ஓட்டுல தான் தங்கி நாங்க பார்த்தா உடனே அதிமுக கூட கூட்டணியாங்கிறீங்க. இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு நாங்க வந்து 50வது வருஷம் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். உடனே கூட்டணி அங்க போதான்னு. நீங்க எல்லாமே ஒரே நோக்கத்தோட பாக்குறீங்க, வெறும் கூட்டணின்னு. அது அப்படி இல்லைங்க. கூட்டணிக்கு அப்பாற்பட்டு அரசியல் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், ஃபேமிலி பாண்டிங் எல்லாம் இருக்கு. அந்த வகையில அண்ணன் ஸ்டாலின் அவர்களை இப்ப பார்த்தோம். வீரமணி அவர்கள் ஹோட்டல்ல தங்கினால அவர் வந்து சந்திச்சாரு. ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டு காலம் ஆட்சி சூப்பர் ஸ்டாரா அவருக்கு நாங்க வாழ்த்து சொல்லியிருக்கோம். ஏன்னா கேப்டன் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்கு வந்து எல்லா சங்கங்களும் திரையுலகமும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும், கேப்டன் இருந்தா நடத்தியிருப்பாருன்னு நாங்க வந்து சொல்லியிருக்கோம். பார்ப்போம், பொறுத்திருந்தோம். வரவேற்பா ஏன் எங்க கூட தான் நீங்க வரைக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்கு? அப்புறம் ஆமா, இல்ல எங்க கிட்ட நீங்க இதை கேட்க கூடாது எப்படி இருந்துச்சுன்னு. ஏன்னா இதெல்லாம் யாரோட கோட்டை? கேப்டன் கோட்டை. இதெல்லாம் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இது மாதிரி ஒரு பல்வேறு மாவட்டங்கள் கேப்டன் கோட்டைங்க. இந்த கேள்வி எங்க கிட்ட கேட்க கூடாது. இங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு கும்மிடி பூண்டி ஆரம்பிச்சு திருவள்ளூர் வந்து இன்னைக்கு பல்வேறு தொகுதிகளுக்கு போயிட்டு தான் இன்னைக்கு வந்துருக்கோம். எல்லா இடத்துலயும் மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு, மிகப்பெரிய ஆரவாரம் இருக்கு. எல்லாரும் கேப்டன் ரதத்தை தெய்வமா கும்பிடுறாங்க. எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. நன்றி, வணக்கம், நன்றி.